Happy morning, all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். Happy morning. Happy morning. சூப்பர். நம்ம குயிக்கா நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நேத்து நம்ம அஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ், சுய கட்டளைகள்னு சொல்லலாம். இது நம்ம நேர்மறையா சொல்லும்போது இந்த சுய கட்டளைகள் இதுனா நம்ம மனசுல, நம்ம மூளையில திருப்ப திருப்ப நம்மளை பத்தி பாசிட்டிவான எண்ணங்களை நமக்கு விதைக்குது. அப்படி விதைக்கும் போது 21 நாள் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம நியூரான்ஸ்ல நம்ம மெமரி மாற்றி எழுதப்படுது. அதற்கான மற்ற நியூரான்ஸ்கள்ல இருக்கக்கூடிய அதே மெமரியில இருக்கக்கூடிய நியூரான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமா கனெக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு பாத்தை ஏற்படுத்துது. இந்த பாத் நமக்கான கம்ப்ளீட் மெமரியை உருவாக்கி நம்ம சொல்ற வார்த்தைகளை முழுமையா நம்பி நம்ம செல்ஃப் இமேஜை கம்ப்ளீட்டா மாத்திருது. செல்ஃப் இமேஜ் மாறும்போது நம்ம நம்ம முடிவுகளை நம்ம செல்ஃப் இமேஜுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கிறோம். நம்ம செல்ஃப் இமேஜ் மாறும்போது நம்ம முடிவுகள் மாறும். நம்ம முடிவுகள் மாறும்போது நம்ம வாழ்க்கை பாசிட்டிவா மாற ஆரம்பிக்குது. ஸோ நேத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பாசிட்டிவான செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம 5ல இருந்து 10 அஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ யார் யாரெல்லாம் அந்த அஃபர்மேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி எத்தனை கவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்க டைப் பண்ணிருங்க. இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம நேற்று அனுப்பின எக்ஸல் ஃபைல்ல தமிழ்ல இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் ஒரு ஷீட்ல நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூகுள் ஷீட் விசிபிளா இருந்ததுன்னா வீணு டைப் பண்ணிருங்க. கூகுள் ஷீட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல பாசிட்டிவான இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் அஃபர்மேஷன்ஸையும் நீங்க சுய கட்டளைகளையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தமிழ்ல ஈஸியா கனெக்ட் ஆகும்னா தமிழ்ல வச்சுக்கோங்க, இல்ல இங்கிலீஷ்ல கனெக்ட் ஆகும்னா இங்கிலீஷ்ல வச்சுக்கோங்க. அஃபர்மேஷன்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, எதெல்லாம் நம்ம நம்ம மனசுல செல்ஃப் இமேஜ்ல நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அஃபர்மேஷன்ஸா செலக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, ஐ எம் சூப்பர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத நம்ம அஃபர்மேஷனா செலக்ட் பண்ணலாம். அல்லது ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஐ அட்ராக்ட் சக்சஸ், ஐ எம் த பெஸ்ட், இந்த மாதிரியான செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட நம்ம எஃபர்ட் போடுறதுல கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடக்டிவ், ஐ எம் ஹைலி ப்ரொடக்டிவ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட், அந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஐ எம் சூப்பர் கான்ஃபிடென்ட், ஐ எம் சூப்பர் ரிச், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம
சூஸ் பண்ணலாம். ஐ எம் an action டேக்கர் அப்படிங்கிற அஃபர்மேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன். ஐ எம் an action டேக்கர் அப்படிங்கிற அஃபர்மேஷனும் சூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஹெல்த்துக்கு ஐ எம் ஹெல்த்தி, ஐ லவ் மை பாடி, இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ். வெல்த்துக்கு ஐ எம் சூப்பர் ரிச், ஐ ஹாவ் ஆல் த மணி ஐ நீட், ஐ அட்ராக்ட் abundant வெல்த், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அப்படியே நம்ம தமிழ்லையும் சூஸ் பண்ணலாம். நான் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாளன் அப்படிங்கிறது ஐ எம் சூப்பர் கான்ஃபிடென்ட்டுக்கு பதில் நான் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாளன், நான் பெரும் பணக்காரன், நான் பயனுள்ள வேலைகள் மட்டுமே செய்கின்றேன், என் வளர்ச்சியை தடுக்க முடியாதது, நான் வெற்றியை ஈர்க்கின்றேன், நான் சிறந்தவன், நான் என் உடலை நேசிக்கின்றேன், நான் முழு உடல் நலத்தோடு இருக்கின்றேன், இந்த பிரபஞ்சம் எனக்கு பணத்தை பொழிகிறது, நான் ஏராளமான செல்வத்தை ஈர்க்கிறேன், எனக்கு தேவையான பணம் என்னிடம் உள்ளது, என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன், என் குடும்பம் என்னை நேசிக்கின்றது, குடும்பத்துக்கு எது சரியோ அதை நான் செய்கின்றேன், எனது குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், மகிழ்ச்சி என் இயல்பு. இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நம்ம தமிழ்லையும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது செலக்ட் பண்ண விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எது ரொம்ப கனெக்ட் ஆகுதோ அந்த அஃபர்மேஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். தான் நம்ம நேத்து அஃபர்மேஷன்ஸை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து ஆரம்பிப்போம்னா நம்ம நன்றி உணர்வுல இருந்து ஆரம்பிப்போம். கிராட்டிடியூட். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி நம்ம கிராட்டிடியூட் ஜேர்னல் ஆரம்பிக்க போறோம். நீங்க எப்பவுமே தினமும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம், உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மைய நினைச்சு இந்த மாதிரி 10 பிளஸ்ஸிங்ஸை எழுதி இந்த 10 பிளஸ்ஸிங்ஸுக்கும் என்ன காரணத்துக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எழுதி அத சத்தமா நீங்க படிக்கலாம். சத்தமா நீங்க படிக்கும்போது கூடவே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு 3 முறை இங்கிலீஷ்லயோ அல்லது நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை தமிழ்லயோ கூட எழுதி இதை நீங்க சத்தமா படிக்கலாம். இப்படி நீங்க எழுதும் போது மேஜிக் ராக்க உங்க இடது கையில வச்சுக்கோங்க. we can start now. நீங்க இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் நன்றி உணர்வு எழுதிட்டு படிக்கிறப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்காம இருந்திருந்தா எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம், அல்லது இந்த இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சதுனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த நன்றி உணர்வோட எழுதணும், நன்றி உணர்வோட படிக்கணும்.
இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் யார் யாரெல்லாம் எழுதிட்டீங்களோ டன்னு டைப் பண்ணிருங்க. இப்போ அடுத்தது அஃபர்மேஷன் நம்ம எழுதியிருப்போம். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மனது எப்படி நம்ம உடல் நலத்தை பாதிக்குமோ, மனநிலை எப்படி உடல்நிலைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி மனநிலை நம்ம வலுவானா உடல் நலம் எப்படி மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி உடல் நலம் அல்லது உடல் நம்ம வச்சிருக்கிற அந்த பிசிக்கல் போஸ் இது மாறுறது நம்ம மனநிலையை மாற்றும். யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா F1 டைப் பண்ணிருங்க. நம்ம உடல்நிலைய உடல் நம்ம வச்சிருக்கிற அந்த போஸை நம்ம மாற்றும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கும். நம்ம பிசிக்கல் போஸ் எப்படி இருக்கோ அது வந்து நம்ம மென்டல் ஸ்டேட்டை மாத்துறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே எந்திரிச்சு இந்த போஸ்ட்ல இப்ப நிக்கிறதுக்கு இப்ப இந்த சூப்பர்மேன் போஸ உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணியிருக்கிற பிக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் போஸ். இந்த சூப்பர்மேன் போஸ்ட்ல நீங்க எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி நேரா நில்லுங்க. நிற்கும் போது இடுப்புக்கு நீங்க கை கொடுத்துக்கணும். இந்த சூப்பர்மேன் போஸ்ட்ல எப்படி சூப்பர்மேன் நிக்கிறாரோ அதே மாதிரி இடுப்புக்கு கை கொடுத்து நெஞ்ச நிமித்தி நேரா பார்த்து ஒரு முறை இப்ப நில்லுங்க. எல்லாருமே இப்ப நிக்கலாம். சூப்பர்மேன் போஸ்ட்ல நிக்கும் போது உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க எப்ப இருந்தீங்களோ அந்த ஒரு நிகழ்வை மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. நினைச்சு நீங்க இப்ப எழுதி வச்சிருக்கிற அஃபர்மேஷனை கான்பிடென்ட்டோட அந்த போஸ நீங்க ஒரு போஸ்ல நிக்கிறீங்க. அந்த போஸ அதே போஸ்ல நின்னுட்டு நீங்க மனசுக்குள்ளயும் நீங்க அந்த பாசிட்டிவ் மொமெண்ட்டை நினைக்கணும்.
உங்களுக்கு மேபி பிஸ்னஸ்ல ஒரு பாசிட்டிவான மொமெண்ட் நடந்திருக்கலாம். நீங்க பிஸ்னஸ்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல பர்சனலா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண டைம்ல உங்க மனநிலை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை கண்ணை மூடிட்டு ஒரு 1 மினிட் இப்போ நீங்க நினைச்சு இந்த போஸ்ட்லயே நிக்கலாம். கரெக்டா 1 மினிட் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க. சூப்பர். இந்த போஸ்ட்ல இருக்கும்போது இப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க பாசிட்டிவான அந்த மொமெண்ட்டை நீங்க நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்ப டைப் பண்ணிருங்க. கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணீங்க. சூப்பர். எல்லாருமே டைப் பண்ணிருங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை நினைக்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க. சூப்பர். உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்தது? ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க. சூப்பர். ஐ கேன் அச்சீவ், கான்ஃபிடன்ஸ், ஹாப்பினஸ் ரெண்டுமே இருக்கு. அபண்டன்ட் ஹாப்பினஸ், ப்ரௌட். சூப்பர். ஓகே. இப்போ ஒரு கிங் மாதிரி ஃபீல் பண்ணீங்க. சூப்பர். ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். அது என்ன ரகசியம்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ரெண்டுக்கும் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத பார்த்தோம். ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சப்கான்சியஸ் மைண்டும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான். நம்ம தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. என்னன்னா, பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாது. நீங்க என்னைக்கோ நடந்த ஒரு சூழ்நிலையை யோசிச்சீங்க. பல நாள் முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு நீங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் அதை நினைச்சு நீங்க இந்த போஸ்ட்ல நிற்கும் போது அந்த கான்பிடன்ஸ, ஹாப்பினஸ ஒரு கிங் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த உணர்வு உங்களுக்கு உடல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கு. அந்த அதிர்வுல நீங்க நிற்கும் போது அதே அதிர்வுகள் உள்ள நிகழ்வுகளை நீங்க உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ரகசியம், நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நம்ம யூனிவர்ஸுக்கும் நெகட்டிவ் புரியாது. நோ, நாட், இந்த மாதிரியான இல்லை, வேண்டாம், இதெல்லாம் புரியாது. அப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கும்போது
எது நடக்கக்கூடாதோ அதை நினைச்சு அது வேண்டாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. எது இருக்கக்கூடாதோ அதை நினைச்சு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எது உங்களுக்கு வேணுமோ அதை கேட்கணும். உதாரணத்துக்கு, எனக்கு நோயே இல்லை அப்படின்னு கேட்கறது தவறு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, நான் முழு உடல் நலத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு டிஃபரன்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது. நம்ம எப்படி கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். இல்லை வேண்டாம், இல்ல வேண்டும் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அது என்ன ஃபர்ஸ்ட் அது கேப்சர் பண்ணிக்கிறது, என்ன கேப்சர் பண்ணிக்கணும்னா நோய். நோய் பத்தி என்னமோ கேட்குறாங்க, நோய் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம ஃபோக்கஸ் எதுல போகும்னா, நோய் மேல முதல் ஃபோக்கஸ் போயிட்டு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் முதல்ல நோயை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு ரெண்டாவது நம்ம சொல்லும் போது அதை கான்சியஸ் மைண்ட் தான் சொல்லும். சப்கான்சியஸ் மைண்ட் அதை எடுத்துக்காது. ஸோ இது ரெண்டாவது ரகசியம். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து எல்லா அஃபர்மேஷன்ஸையும் ரொம்ப பாசிட்டிவா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மனநிலையில நம்ம இருந்துட்டு இந்த அஃபர்மேஷன்ஸை சத்தமா படிக்கும்போது நம்ம இந்த பாசிட்டிவ்னஸ், நம்ம என்ன சொல்றோமோ அதை கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிக்கிறோம், அதை ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாருமே இப்ப நம்ம அஃபர்மேஷன்ஸ் நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற அஃபர்மேஷன்ஸ் ஒரு முறை எழுதிருங்க. எழுதிட்டு இது சத்தமா படிக்கும்போது இந்த சூப்பர்மேன் போஸுக்கு போயிட்டு நீங்க உங்க பாசிட்டிவான மொமெண்ட்டை ஒரு நிமிஷம் நினைச்சு இந்த சூப்பர்மேன் போஸ்ல நிற்கும் போது அஃபர்மேஷனை படிக்கணும். ஸோ இதை பண்ணுவோமா? ரெடியா? ஆறுன்னு டைப் பண்ணிருங்க. ரெடினா ஆறுன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ 3 விஷயம்: சூப்பர்மேன் போஸ், பாசிட்டிவான மொமெண்ட்டை திங்க் பண்றீங்க, அந்த மொமெண்ட்டை திங்க் பண்ணிட்டு நம்ம அஃபர்மேஷனை படிக்கிறோம். We can start now. சூப்பர். ஸோ யார் யாரெல்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணீங்க? கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சீனை டைப் பண்ணிருங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? உண்மையிலேயே அந்த விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த மெத்தட் அஃபர்மேஷனுக்கு ஒரு எஃபெக்டிவான மெத்தட். ஸோ நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் 3 விஷயத்த
கன்சிடர் பண்ணாது. அது வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை கன்சிடர் பண்ணாது. அது வந்து நோ நாட் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணாது. அதே மாதிரி மூணாவது விஷயம் நான் சொல்லாதது நாம் இல்லை அடுத்தவங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம அடுத்தவங்களை திட்டினாலும் அது நம்மளை திட்டுற மாதிரி அது எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள பாராட்டுறோமா நம்மளை பாராட்டுறோமான்னு தெரியாது. நம்மளையே நம்ம பாராட்டிட்டாலும் யாரோ நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கும். அதனால சப்கான்சியஸ் மைண்டுக்கு யூ அண்ட் மீ அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்க நான் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு கிடையாது, இந்த பிரபஞ்சத்துக்கும் கிடையாது. நம்ம அடுத்தவங்கள திட்டுறது வந்து நம்மளை திட்டுற மாதிரி தான். அதே மாதிரி அடுத்தவங்கள பாராட்டுறது நம்மளை பாராட்டுற மாதிரி. அதனால தாராளமா அடுத்தவங்கள பாராட்டுங்க. அதே மாதிரி நம்ம மேலேயும் நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். சூப்பர். தினமும் அப்ப நம்ம இந்த பிராக்டிஸ பண்ணுவோமா? டெய்லி இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஆறுன்னு டைப் பண்ணிருங்க. இந்த பிராக்டிஸ் தினமும் பண்றப்ப உங்களுக்கு சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கலாம். போரிங்கா இருக்கிறது ஒரு ரேரான விஷயம். ஏன்னா இது பண்ணும்போது அந்த ஃபீலிங் நமக்கு வரும். அப்போ நமக்கு அந்த போரிங்கிற விஷயம் இருக்காது. பட் சப்போஸ் போரிங்கா இருந்தாலும் இதை தொடர்ந்து 100% யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா 90 டேஸ்ல பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்க ஹேபிட்ஸ்ல நீங்க நடந்துக்கிற விதத்துல பெரிய மாற்றம் முதல்ல நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட மற்றவங்க நடக்கிற விதம் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோவா உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரெடி ஃபார் மேஜிக். கன்சிஸ்டண்டா இதை பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே இக்கிகாய் பத்தி பார்த்தோம். இப்போ யார் யாரெல்லாம் இக்கிகாய் பத்தி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இக்கிகாய் நம்ம அந்த செஷன்ல ஒரு புக் ஒன்று இருக்கு, அது இக்கிகாய்ங்கிற புக்கு. அந்த புக்கை பத்தின ரிவ்யூவை நம்ம இன்னைக்கு குயிக்கா பார்த்துடலாம். இக்கிகாய்ங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட். இந்த மெத்தடை ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க யாருன்னா ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள். ஒக்கினாவா கிராமத்துல என்ன ஸ்பெஷல்? ஸோ இந்த புக்கோட ஆத்தர் ஹெக்டர் கார்சியா, பிரான்சக் மிரால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் கேள்விப்பட்டாங்க. ஜப்பான்ல மக்கள் இயல்பாவே அதிக வாழ்நாள் வாழ்றாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டாங்க. அதுவும் முக்கியமா இந்த ஒக்கினாவாங்கிற கிராமத்துல. இந்த கிராமத்துல குறைஞ்சபட்சம் அவங்க இறக்கும்போது 100 வயசு இல்லாம யாரும் இறக்குறது இல்ல. அதே மாதிரி அதிகபட்சமா 125 124 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஏவரேஜா அவங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா ஏவரேஜா 110 வயசு வரைக்கும் அவங்க உயிரோட இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஆத்தர்ஸ் ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துக்கு போய் அந்த மக்களோட பேசி அவங்களோட வாழ்க்கை முறைய கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றாங்க. இந்த வாழ்க்கை முறைய ஸ்டடி பண்ணிட்டு அவங்க வாழ்ற முறையில வாழ்ற மற்ற மக்களையும் சர்வே எடுத்து பாக்குறாங்க. எக்ஸாக்டா மற்ற மக்களும் இதே மாதிரி அவங்க வாழ்நாள் நீட்டிக்கிறதையும் அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றதையும் ரொம்ப உடல் நலத்தோட நல்ல மனநலத்தோட வாழ்றதையும் இவங்க கவனிக்கிறாங்க. உடல் நலம் மனநலம் ரெண்டுமே முக்கியம். நம்ம நீண்ட காலம் வாழ்றத ஆரோக்கியமாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் வாழணும். ஸோ அதுக்கான ரகசியத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரகசியத்தை ஜாப்பனீஸ் மொழியிலேயே அவங்க சொல்ற இந்த டெக்னிக்கு பேரு இக்கிகாய். இந்த டெக்னிக் பேர்லயே இவங்க இந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான கான்செப்ட்ஸ் இதுல வந்து ஒரு 9 கான்செப்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இந்த 9 கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஸ்டே ஆக்டிவ்.
அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. ரொம்ப ஆக்டிவா வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஆக்டிவா அவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவா நம்ம வாழணும். ரிட்டையர்மெண்ட்டே இல்லாம நம்ம வேலைகளை செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, நமக்கு நம்ம தொழிலை சூஸ் பண்றப்போ நம்ம எதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில விரும்புறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, வாட் வி லவ், நம்ம எதை விரும்புறோம், ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அது செய்யும் போது ரொம்ப ஆனந்தமா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த செயலை தொழிலா மாத்தும் போது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான வேலையா இருக்கு. தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மகிழ்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தொழிலா மாத்துறதுக்கு முக்கியமா என்ன வேணும்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம எழுதணும். வாட் யூ லவ், நமக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் எழுதிட்டு அந்த விஷயங்கள் உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு தேவைப்படுதா, உலகம் அதை விரும்புதா, அந்த செயலை விரும்புதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம தூங்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம தூங்குறது இந்த உலகத்துக்கு தேவையா? சில பேருக்கு பெட்ஸ் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பெட்ஸ் வளர்க்கறது இந்த உலகத்துக்கு தேவையா? இருக்காது. டிராயிங் நிறைய பேர்த்துக்கு வரைகிறது பிடிக்கும். ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். இசை ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு. டிராயிங் வரைகிறதும் இசையும் இந்த உலகத்துக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு தேவை. மக்கள் பணம் தர தயாரா இருக்காங்களா? அடுத்த கேள்வி. வாட் த வேர்ல்ட் நீட், அதே மாதிரி வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், நமக்கு எதுல பணம் வரும். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ அதை லிஸ்ட் எழுதிட்டு அந்த லிஸ்ட்ல நம்ம இந்த 4 விஷயமும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம அதை விரும்புறோமா, இந்த உலகத்துக்கு அது தேவைப்படுதா, நமக்கு அதுல பணம் கிடைக்குமா, மக்கள் பணம் தர தயாரா இருக்காங்களா. 4வது விஷயம், நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்கோம். டிராயிங் நமக்கு பிடிக்கும். ஆனா நம்ம வரைகிறது எந்த அளவுக்கு திறமையா வரைகிறோம். மியூசிக் நமக்கு பிடிக்கும். நம்ம மியூசிக் எந்த அளவுக்கு அருமையா நம்ம மியூசிக் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டிரைவிங் நமக்கு பிடிக்கும். ரொம்ப லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். இப்ப டிரைவிங்க ஒரு ப்ரொஃபஷனா வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துக்கு டிரைவிங் தேவை. அதே மாதிரி நமக்கு அதுக்கு பணம் கிடைக்கும். பணம் தர தயாரா இருக்காங்க. நம்ம ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு ஸ்கில் வந்து அதுல 9 இருக்கு, சூப்பரா டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஈதர் டிரைவிங்க நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பிசினஸையே நம்ம டிரைவிங்கே ஒரு பிசினஸா வச்சுக்கலாம். இந்த மாதிரி படம் பார்க்கறது ஒருத்தருக்கு பிடிக்கும். அவர் இதை எப்படி பிசினஸா மாத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போமா? படம் பார்க்கறது இந்த உலகத்துக்கு தேவையா? நம்ம படம் பார்க்கறது இந்த உலகத்துக்கு தேவையா? சொல்லுங்க. தேவை அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லைன்னா நோன்னு டைப் பண்ணிடுங்க. அதை பணமாக்க முடியுமா? நம்ம படம் பார்க்கறது பணமாக்க முடியுமா? எப்படி பணமாக்குறது? மூவி ரிவ்யூ பண்றாங்க. ஸோ தினமும் படம் பார்க்கறது, மூவி ரிவ்யூ பண்றது தான் அவரோட வேலை. தினமும் ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்றாரு. இத பாக்குறவங்க அந்த படத்தை போய் பாக்குறாங்க. ப்ளூ சட்டை மாறன், எஸ், ஜெகன் அருமையா சொன்னாரு. ப்ளூ சட்டை மாறன் இதைத்தான் தொழிலா வச்சிருக்காரு. படம் பார்ப்பாரு, ரிவ்யூ போடுவாரு. உலகத்துக்கு அது தேவை, அது என்டர்டைன்மெண்ட் உலகத்துக்கு. அப்ப இத அவங்க தொழிலா மாத்திருக்காங்க. எந்த அளவுக்கு திறமையா அவர் வந்து அந்த ரிவ்யூ கொடுக்கிறாரோ
எந்த அளவுக்கு அந்த படத்தை நுணுக்கமா பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அவரோட ரிவ்யூ மதிக்கப்படும், அவரு பணம் சம்பாதிப்பாரு. இதுதான் இக்கிகாய். நம்ம பெட்ஸ் வளர்க்குறோம். நம்ம பெட்ஸை விரும்பி வளர்க்குறது இந்த உலகத்துக்கு தேவையா? பெட்ஸை ஒருத்தர் வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்குது. பெட்டோட வாக்கிங் போறது, அவரோட டாகோட வாக்கிங் போறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு அது தேவையான்னு பார்த்தா பெரும்பாலும் தேவைப்படாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதை ஒருத்தர் ப்ரொஃபஷனா மாத்திருக்காரு. தினமும் டாக்ஸை வாக்கிங் கூட்டிட்டு போறது ஒரு தொழில். இதுக்கு நிறைய பசங்களை இதே மாதிரி அவர் சூஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் டாக் வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான பசங்களை எம்ப்ளாய் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் நாயை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு, வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு அதை ஒரு சர்வீஸா மாத்தி அதை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சர்வீஸுக்கு பணம் வாங்குறாரு. ஸோ அதே மாதிரி டாக் கேர், பெட்ஸ் கேர் பண்றதுக்கு இப்ப கேர் சென்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கூட நிறைய வந்துருச்சு. நம்ம எங்காவது வெளியூர் போறோம்னா நாயை வந்து இல்ல பெட்ஸ், பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், இல்ல மற்ற பெட்ஸா இருக்கலாம். அந்த பெட்ஸை நம்ம அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம். அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டை வந்து நம்ம திருப்பி எடுத்துட்டு போய்க்கலாம். நாய் வாக்கிங் கூட்டிட்டு போறது, பெட்ஸை கேர் பண்றதெல்லாம் வந்து பிசினஸா இருக்கு. நம்ம தூங்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதை ஒரு பிசினஸா மாத்த முடியுமா? ஒருத்தர் நல்லா படுத்து தூங்குவார், என்ஜாய் பண்ணி தூங்குவார். மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவரை ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இவரு பெட்ல படுத்துட்டு எந்த பெட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுல என்ன நிறைகள் என்ன குறைகள்னு கண்டுபிடிச்சு அந்த பெட் அந்த மேட்ரஸ் கம்பெனிஸ்க்கு, பெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு, இதை வந்து ரெக்ரான் மாதிரியான கம்பெனிஸ்க்கு இதை ஒரு சர்வீஸா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரோ அந்த பெட்டு வந்து பயங்கரமா விற்பனையில அருமையா இருக்கு. இப்படி அவர் தொடர்ந்து செய்யறதுனால அவருக்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து அவரை அவரை அவரோட சர்வீஸை எடுத்துக்கிறாங்க. அவரு எம்ப்ளாயியா வைக்காம அவர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பிசினஸா மாத்த முடியும்னா மாத்த முடியும்னு அதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இக்கிகாய். இக்கிகாயோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து டேக் இட் ஸ்லோ. இந்த ஜப்பான்ல ஒகினாவான்னு இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல 100 வயசை கடந்து இருக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா யாருமே எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க. அவசர அவசரமா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நிதானமா ஆற அமர ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்படி செஞ்சு முடிக்கும் போது மனசுல ஒரு அமைதி நிலவுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ரொம்ப நீண்ட காலம் வாழ்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒற்றுமை இருக்கிறதா இந்த ஆத்தர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இதே ஒரு முக்கியமான காரணமா இவங்க மென்ஷன் பண்றாங்க. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாம நிதானமா நம்ம ஒரு வேலையை செய்யறப்ப நம்மளுடைய மனநிலை ரொம்ப பாசிட்டிவான மனநிலையா இருக்கும். அதே மாதிரி இந்த மனநிலையில் இருக்கும்போது நம்ம சரி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்படாம இதுக்கு என்ன பண்றது? உதாரணத்துக்கு குழந்தைங்க வீட்டுல ஒரு பொருளை உடைச்சிட்டா நிறைய பேர் பதட்டப்பட்டுருவாங்க. அந்த குழந்தைகளை திட்டுவாங்க, அடிப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது அந்த குழந்தைக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாவா மாறிடும். இப்போ சைல்ட்ஹுட் ட்ராமாவை ஹீல் பண்றதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. நம்ம சின்ன குழந்தையில நமக்கு ஏற்பட்ட காயங்கள், வடுக்கள், மன வலி இது எல்லாமே வந்து ஆழமா பதிஞ்சிருக்கும்.
அப்போ நம்ம செல்ஃப் இமேஜை அது கிரியேட் பண்ணிடும். அந்த செல்ஃப் இமேஜை மாற்ற முடியாம நிறைய பேர் சிரமப்படுவாங்க. இதனால என்ன ஆகும்னா அவங்க நிறைய வாழ்க்கையில தோல்விகளோ இல்ல நோய் இந்த மாதிரியான இல்ல அவங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறது, மற்றவங்க கிட்ட அவங்க தப்பா அஹ், பொறாமையோட கோபத்தோட நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ஒரு காரணமா அமைஞ்சிரும். இல்ல கான்பிடென்ட்டே இல்லாம தன்னம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க. அதுக்கு இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா காரணமா இருக்கும். இதை ஹீல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இப்போ. இப்போ ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இஎஃப்டி, ஓப்பன் போனோம், சைல்ட்ஹுட் ட்ராமா ஹீலிங், என்எல்பி, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ட்ரைனிங் நான் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். மென்டியாவும் அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இந்த கோவப்படுற தன்மை தான். எல்லா மக்களும் இந்த மாதிரி டேக் இட் ஸ்லோ அண்ட் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரி கோவப்பட மாட்டோம், மோசமா நடந்துக்க மாட்டோம். டீச்சர்ஸ் நிறைய பேர் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா காரணமாயிடுறாங்க. அவங்கெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் கிரியேட் ஆகாது. அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க இந்த மாதிரி பொறுமையா நிதானமா நடந்துக்கிறவங்க அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. டேக் இட் ஸ்லோனா ஒரு வேலையை மெதுவா செய்யறது இல்ல, நிதானமா செய்யறது. மெதுவா செய்யறதுக்கும் நிதானமா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பதட்டம் ஆயிட்டாலும் நம்ம மெதுவா தான் செய்வோம். பதட்டப்படாம நிதானமா ஒரு வேலையை கவனத்தோட ஃபோக்கஸ்டா செய்யணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒக்கினாவா கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆத்தர்ஸ் கண்டுபிடிச்சு அதையும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவோமா? நீங்க உங்களுக்கான இக்கிகாய நீங்க இன்னைக்கு எழுதிருங்க. யார் யாரெல்லாம் இக்கிகாய் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்துக்கு அது தேவையா இல்லையா, உலகம் அதுக்கு பே பண்ண தயாரா இருக்கா, நம்மளோட ஸ்கில் லெவல் 1 to 10ல எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இருக்கு அப்படிங்கிறத எழுத யார் யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் ஜேர்னல், இன்னொரு ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன் வித் சூப்பர்மேன் போஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். நாளையில இருந்து இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிவ்யூவே பார்க்க போறோம். நம்ம ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான சப்ஜெக்டா பேசுவோம், அந்த நாளுக்கான சப்ஜெக்டா பேசுவோம். ஸோ இந்த பேட்டர்ன்ல நம்ம ஒரு 1 வீக் நம்ம நகர போறோம். சூப்பர். கண்டினியூஸா இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுங்க. 90 டேஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். 21 நாள்லயே உங்க ஹேபிட்லாம் மாறிடும். ஸோ இனிஷியலா 21 நாள்ல அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லி அடிங்க. சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். பாய் பாய். தேங்க்யூ வெற்றி. பாய். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. 6 o'clock செஷனுக்கு அப்படியே வந்துருங்க. ஷுவர் வெற்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெற்றி. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு வெற்றி. ஓகே. தேங்க்யூ. ஜெகன். தேங்க்யூ.